Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்திலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு. சரி, இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது சீமானுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசினாலும் கூட இதுல இன்னொரு சூட்சமம் இருக்கிறது. இது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. இந்த குடமுழுக்குல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது நடந்தால்தான் உண்மையிலே குடமுழுக்கு தமிழ்ல நடத்தினாலும் கூட அந்த ஒரு விவகாரம் நடந்தால்தான் உண்மையிலே தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கான நம் கோரிக்கை வைத்ததற்கான முழு பலன் கிடைக்கும், முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், சிந்தனையாளர்கள் இப்போ ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்து நம்ம இந்த ஒரு காணொலியில விரிவாக பேசுவோம். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல வருகிற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த குடமுழுக்கு திருவிழாவை தமிழில் நடத்த கோரிதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்து இப்போ அண்மையில நடந்த அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்பொழுது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்த இந்த ஒரு விஷயம் தொட்டு பல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குறித்துமே பேசியிருந்தார். ஆனா தமிழை விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்திருந்தார். அதுல தமிழர் ஆன்மீகம் குறித்து பேசியிருந்தார். அதே போன்று திராவிட எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிருந்தார். இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழினம், வரலாற்றில் இருக்கிற தமிழினம், அவர்களுக்கு ஒரு குடமுழுக்கு அப்படிங்கிறத கூட தமிழ்ல சொல்லாம கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய மொழியிலே இதை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்திருந்தார். இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது இறைவனால் பேசப்பட்டது. இறையனார் சிவனே தந்த தமிழ் மொழி. 76 குண்டம் ஏற்றி இந்த குடமுழுக்கு விழாவை நடத்த வேண்டும். இப்படி ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்று சொன்னா கூட ஏற்க மறுக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும், இல்லை என்றால் தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையான கோரிக்கைகளை சீமான் வச்சிருந்தாரு. அதை கோரிக்கையா வைக்காம கொஞ்சம் உரிமையோட நேரடியா போராட்ட குணத்தோட வச்சிருந்தாரு. அப்படி இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிடுவோம், அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், தமிழ்நாட்டு போலீசார் முழுவதையும் திருச்செந்தூர் கோவில்ல குவிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேரறிவிப்பாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுல இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல குடமுழுக்கு என்பதை தமிழில் நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தான் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே பலவேறு கருத்துக்களை தொடர்பாக எழுந்திருக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல அவங்க தரப்புல இருந்து வெளியான அந்த செய்தி குறிப்புல என்ன இடம் பெற்றிருக்குன்னா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருகின்ற 7/7/2025 அதாவது ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. நன்னீராட்டு பெருவிழாவிற்கு 8000 சதுர அடி பரப்பளவுல 76 குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. வேள்விச்சாலை வழிபாட்டு நாட்கள்ல வேத பாராயணம் நடைபெறும், திருமுறை விண்ணப்பம் நடைபெறும், நாதஸ்வர இன்னிசை நடைபெறும். மேலும் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெறும். இதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிற அந்த அறிக்கை. இந்த வழிபாடு தொடர்பான அந்த அறிக்கை, அதோடைய கடைசி 2 வரிகளை மீண்டும் நான் படிக்கிறேன். 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திரைமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் அப்படிங்கிறது நடைபெறும். இது காலை 7 to மதியம் 1, அப்புறம் மாலை 4 to இரவு 9 மணி அந்த ஒரு டைமிங்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் பலரும் குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறது. குடமுழுக்கு அப்படிங்கிறது வேற, இந்த முற்றோதுதல் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழ் தேசியவாதிகள் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுல தமிழிலே குடமுழுக்கு நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவல் எங்க வந்திருக்கு, எங்க இடம் பெற்றிருக்குது, இது அது அல்ல. இந்த அறிவிப்பு முழுமையாக வேற அப்படிங்கிறத பத்தி பல பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக குடமுழுக்கின் முக்கிய உச்சபட்ச அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது கோபுர கலசங்களை புனித நீராட்டுவது. அது எந்த மொழியில செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் குடமுழுக்கு எந்த மொழியில நடக்குதும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இந்த தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற இந்த ஆதரவாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 50% சமஸ்கிருதம் இருக்கட்டும், 50% தமிழ் இருக்கட்டும், அப்படியாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்க குடமுழுக்கு நடத்தும் பொழுது அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. ஆனால் அது கூட அரங்கேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற அவல நிலை. குடமுழுக்கிற்கு முந்தைய நாள்களிலும் வேள்விகளை சமஸ்கிருதத்தில் தான் செய்வாங்க.
அது முடிச்சு ஓதுவார்களை விட்டு நீங்க வேணா வந்து அந்த நேரத்துல வந்து ஓதிக்கலாம். அதாவது குடமுழுக்கு முடிஞ்ச பிறகு ஓதுவார்களை இந்த பன்னிரு திருமுறைகள், திருவாசகம் இது போன்ற அந்த முற்றோதுதல்னு சொல்லக்கூடிய இந்த பழந்தமிழ் பக்தி இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செய்யுள்களை ஓதுவார்களை வைத்து ஓதுவதுதான் முற்றோதுதல். அந்த ஒரு முறைகளை திருக்குடமுழுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மணித்துளிகள் முடிஞ்ச பிறகு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வந்து குடமுழுக்கு கிடையாது. இது நாம் வெற்றியாக கருத முடியாது. நிச்சயமாக இது வேறு அப்படிங்கிற கருத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தஞ்சை பெரிய கோவிலில் இப்படி ஒரு விவகாரம் நடந்தது. கிட்டத்தட்ட 2020 நினைக்கிறேன். அந்த ஒரு சமயத்துல தஞ்சை பெருவுடையார் ஆலயத்துல, பிரகதீஸ்வரர் ஆலயத்துல திருக்குடமுழுக்கு அப்படிங்கிறது தமிழ்ல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. குறிப்பாக ராமநாதபுரத்தை சேர்ந்த திருமுருகன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கின்படி 1997-98 ஆண்டுகள்ல தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு விழா நடந்திருந்தது. அப்ப முழுக்க சமஸ்கிருதத்துல தான் ஓதுவார்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு திருக்குடமுழுக்கு நிகழ்வு அப்படிங்கிறது மீண்டும் நடக்கும் பொழுது, அதாவது 1980-1997 அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த திருக்குடமுழுக்கு விழாவினை பின்பற்றி தான் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டுகளுமே திருக்குடமுழுக்கு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. அது தமிழில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் கேட்டிருந்தாரு. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துடைய சார்பில் அதனுடைய துணை ஆணையர் பிரமாண பத்திரம் ஒன்றையும் அந்த நேரத்தில் தாக்கல் செய்திருந்தாரு. அதுல திருக்குடமுழுக்கு விழாவில் தமிழுக்கு தகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது, அதே போன்று திருமுறைகள் ஓதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 ஓதுவார்களை வச்சு தொடர்ச்சியாக யாகசாலையில பூஜைகள் நடக்கும் போதெல்லாம் வந்து இந்த பன்னிரு திருமுறைகளை ஓதுனாங்க. அதே நாட்கள்ல நடராஜ மண்டபத்துல திருமுறை பன்னிசை அகண்ட பாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 35 ஓதுவார்களை வைத்து ஓதியிருந்தாங்க. இப்படி திருமுறை பாராயணத்தை ஓதுவார்களும் குழந்தைகளும் வந்து அந்த ஒரு சமயத்துல பூஜை நடக்கிற சமயத்துல பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படிதான் இந்த வழக்கு மீண்டும் 2020 நடக்கும்பொழுது திருக்குடமுழுக்கு தமிழ்ல நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி, ஆனா திருக்குடமுழுக்கு நடத்தப்படும் பொழுது, அதாவது குறிப்பாக குடமுழுக்கு அப்படிங்கிறத எங்க மீன் பண்றாங்கன்னா, அந்த கோபுர கலசத்துல இருக்கக்கூடிய அந்த கலசத்தின் மேல புனித நீர் ஊற்றிட்டு, அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு சூழல்ல இருக்குது. ஏன்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படிங்கிறதுனால தமிழ்ல குடமுழுக்கு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு ரிப்ளேஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்துல தான், அதாவது கும்பாபிஷேகம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, குடமுழுக்கு அப்படிங்கிறத அந்த நன்னீராட்டு விழா கலசத்து மேல அந்த புனித நீரை ஊற்றி அந்த நேரத்தில் தான் சமஸ்கிருதம் ஓதப்படுகிறது. அதுதான் அந்த குடமுழுக்குடைய உச்சபட்ச நொடி. அந்த நொடியில தான் தமிழில் ஓதப்பட வேண்டும் அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகள் மற்றும் தமிழ் சைவ ஆகம அறிஞர்களுடைய கருத்தாகவும் வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதுதான் நடக்கப்படவில்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வேண்டுகோள். இது குறைந்த வைத்தம் 50% சமஸ்கிருதம் 50% தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டதுனால தஞ்சையில இப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டும், இது குறித்து வழக்கறிஞர்கள் சில பேர் இது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணக்கூடிய இது குறித்து வந்து எல்லா விஷயங்களும் தகவல்களையும் சேகரிச்சு கிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்திலே அந்த குடமுழுக்குடைய உச்சபட்ச நொடியில சமஸ்கிருதத்துல பாடிட்டு ஓதிட்டு அவர்கள் சென்ற பிறகு கண் துடைப்புக்காக நீங்க வேணா தமிழ்ல ஓதிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. அதே போன்று யாகசாலைகளே உட்கார்ந்து முற்றோதுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தேவாரம், திருவாசகம், இந்த 12 திருமுறைகள் இதை பாராயணம் செய்வது, இதையெல்லாம் எங்களுக்கு நாங்க கேட்கல. அந்த திருக்குடமுழுக்கின் உச்சபட்ச நொடிகள்ல நாங்கள் தமிழிலே ஓதுதல் செய்ய வேண்டும். அந்த முற்றோதுதலை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே திருச்செந்தூர் முருகன் கோவில் உட்பட பல கோவில்களில் நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது 50% தமிழும் சமஸ்கிருதமும் வந்து இருக்க வேண்டும்னு சொன்ன பிறகும் இப்படியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இவர்கள் அனைவருமே திராவிட கட்சிகள் மீதும், குறிப்பாக ஆளும் திமுக அரசின் மீதும், குறிப்பாக இந்து அறநிலைத்துறை மீதும், அவருடைய பொறுப்பதிகாரியாக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு மீதும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஒரு விவகாரம் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இது நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் உட்பட மணியரசனையா உட்பட பல பேர் வந்து இப்போ அண்மையில் மாநாடு நடத்தி அதில் சைவ ஆகம அறிஞர்கள் அமர்ந்திருந்தார்கள், இடம்பெற்றிருந்தார்கள். குச்சனூர் கிழார் உட்பட மூங்கிலடிகளார் உட்பட பல பேர் இருந்திருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியானதுமே அனைவருமே ஓகே, தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி தான் வெளியாகி இருக்கிறது என்று கருதி சில பேர் உற்சாகம் அடைந்த இந்த ஒரு வேளையிலே தமிழ் தேசியவாதிகள் இப்படியான மாற்று கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்த இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு அல்ல. இது குடமுழுக்கு முடிந்து மீதி நேரங்களில் வேற நேரங்களில் தமிழிலே
முற்றோதுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவராம் திருவாசகத்தை ஓதக்கூடிய அந்த நிகழ்வுதான் இது. நாம் எதிர்பார்த்ததல்ல, இது நாம் கேட்பதல்ல. இந்த திராவிட ஆட்சி அப்படிங்கிறது 60 ஆண்டு கால சமஸ்கிருத எதிர்ப்பு, பார்ப்பனைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் முற்று முழுக்காக கோயில்களில் தமிழில்தான் அர்ச்சனை அப்படிங்கிறது, அன்னை தமிழில்தான் அர்ச்சனை அப்படிங்கிறது. ஈவன் அவர்கள் அதாவது மாற்று தமிழர் அல்லாத பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி, கோயிலில் பூஜை செய்யக்கூடிய பூணூல் அணிந்த பார்ப்பனர்களாக இருந்தாலும் கூட, பிராமணர்களாக இருந்தாலும் கூட, அவர்களும் தமிழில்தான் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் திராவிட அரசுகளால். ஆனால் அதை செய்யாமல் இப்போது 50% தமிழ் சமஸ்கிருதம் இரண்டும் சேர்ந்து ஓதப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் கூட நிறைவேற்றாமல், குறைந்தபட்சம் அந்த உச்சபட்ச நொடி, குடமுழுக்கு நடத்தக்கூடிய அந்த உச்சபட்ச நொடியிலே தமிழில் ஓதுவதற்கு அனுமதி கொடுக்காமல், அது முடிந்த பிறகான நிகழ்ச்சிகளில் நேரங்களில் தமிழில் ஓதிக்கொள்ளலாம், முற்றோதுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண் துடைப்புக்காக இப்படியான அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். அதுவும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இது ஒரு தனித்தனியாக அந்த அறிவிப்பு வந்தாதான் அது செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்கு, பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலாகட்டும், மருதமலை முருகன் கோயிலாகட்டும், அதே போன்று தஞ்சை பெரியவுடையார் கோயிலாகட்டும், இப்படி ஒரு கோவிலுக்கு ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அது இந்து அறநிலைத்துறையுடைய ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு அனைத்து கோயில்களுமே பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கரிசனம் இல்லாம மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொருத்தரும் மனு தாக்கல் செஞ்சு கேஸ் போட்டு இந்த ஒரு உரிமையை வாங்கி கண் துடைப்புக்காக நீங்கள் குடமுழுக்கு முடிந்தபின் தமிழிலே முற்றோதுதல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கடைநிலை அறிவிப்பு வருவதை தமிழ் தேசியவாதிகள் முற்றாக எதிர்க்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். வருகிற ஜூன் 22 தமிழ்நாட்டிலே முருகன் மாநாடை பாஜக நடத்தவிருக்கிறது. அதனுடைய எதிர்பார்ப்பு, அதில் என்ன பேசப்பட போகிறார்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி.